திரைப்படம்னா அதை கரெக்டாக ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும். வீண் செலவில் குறைக்கணும். சினிமாவை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சமூக அக்கறையோட ஜாதி வேணாம், ஜாதி ஒழியணும், ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இந்த சமூகத்தில் அதிகமாக சொல்கிறது சினிமாக்காரன் தான். இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர் படம் எடுக்கும்போது தான் சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள், திரைப்பட தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெரிய படங்கள் பிரச்சனை இல்லை, பெரிய ஏற்கனவே சம்பாதிச்சவர் தான் இருப்பாங்க. இல்லை, இந்த மாதிரி தயாரிப்பில் வரும்போது தான் சின்ன சின்ன நடிகர்கள், சின்ன சின்ன கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு. இவர் மாதிரி இன்றைக்கி தமிழ் திரையுலகில் 80% இவங்கள மாதிரி சின்ன பிடிச்சி தான் படம் பண்ணுறாங்க. அப்போ இவங்களால தான் இன்றைக்கி சினிமா வாழுது, சினிமா கலைஞர் வாழ்கிறாங்க, இவங்களால நாங்கள் சாப்பிட்றோம். அந்த வகையில் முதல்ல அவங்க ஒரு சினிமாக்காரனா உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். வணக்கம் சார், உங்கள் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆமாம், இந்த படம் வெளியாகி வெற்றி அடைந்து நீங்கள் மீண்டும் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் சிறப்பு வந்து நம்ம தமிழ் திரையுலகில் உண்மையான சகல கலா உள்ளவன் யாருன்னா கங்கைமரன் சார் தான். எதை தொட்டாலும் ஹிட் பாட்டு, அவர் எழுதின பாட்டு எத்தனையோ பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இசையமைப்பாளராக ஒரு பக்கம் அண்ணன் இளையராஜா அவர்கள் கொடிகட்டி பறந்தாலும் இவர் இசையமைச்ச கூட எல்லாமே ஹிட்டு தான். வாழ்வே மயம்லாம் எவர் கிரீன். இயக்குனரா நீங்கள் எத்தனை இயக்குனராக வரலாம் சார், ஆனால் கரகாட்டக்காரன் மாதிரி வசூலில் எந்த இயக்குனரும் முறியடிக்கலை. உச்சம். அதில் ஒரு உண்மையான ஒரு சகல உள்ளவன். இந்த சின்ன ஒரு யூனிட்டில் நீங்கள் இணைஞ்சது இந்த படம் பெரிய படம் ஆயிடுச்சு. அதில் நம்ம அழகுமலை சார் பாடல் எழுதி அவர் பாடின பாடல் குழந்தை பருவம் வாலிபத்தை தேடும், வாலிப பருவம் முதுமையை தேடும், முதுமை பருவம் முடிவை தேடும். வாழ்க்கை தத்துவம் தான் கரெக்டாக நல்லா இருக்குது. ஆனால் கங்கையன் சார் பாடினார், ஆனால் அவர் பார்க்கும்போது உள்டால போகுது. முதுமை பருவம் இளமையை தேடும்னு வருது. அவர் காஸ்டியூமை பாருங்க, அவர் வயசுக்கு போடுற ட்ரெஸ் அது. நான் பக்கத்தில் எனக்கு கூச்சமாக இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டோமே, நம்ம ஒரு டிஷர்ட்டை போட்டு வரலாமேன்ட்டு. பின்னாடி பார்த்தா ஹேர் ஸ்டைல் பாருங்கள், ஒரு குடுமி, ஒரு நார்த் இந்தியன், 18 பேசணும் போடுவான். அப்போ முதுமை பருவம் இளமையை தேடும் தான் உங்களுக்கு பாடியிருக்கணும் எல்லாருக்கும். நாங்களாம் கட்டத்தான் இருக்கோம். பாருங்க, டைரக்டரு இளமையில் இருக்க அவரு வேஸ்ட்டை போட்டு வந்திருக்காரு. இந்த கமலக்கண்ணன் பாருங்க, அவெல்லாம் இல்லை, இந்த கருணாகரன் சார்லாம் அவங்க வயசுக்கு ஏற்கனவே போடுறாங்கல்ல. சரி, ஓகே. அப்புறம் ரோஜான்னு ஒரு கதாநாயகி சார், அவங்க செம்பருத்திங்கிற படத்தில் பிரசாந்த் ஹீரோ, அதில் அவங்க ஜோடியாக நடித்தாங்க. பெருசாக மக்கள்கிட்ட போய் சேரல கூட இருக்கு. அப்புறம் அவங்க உழைப்பாளிங்கிற படத்தில் ரஜினி சாரோட நடித்தாங்க. அந்த கதாநாயகனோட நடித்து பெருசாக ரீச் ஆகலை. அப்புறம் உன்னிடத்தில் என்ன கொடுத்துன்னு பண்ண சார் கார்த்திக்கோட நடித்தாங்க, அதுவும் பெருசாக போய் ரீச் ஆகலை கூட இருக்குது. அப்புறம் கம்பீரம் படத்தில் சரத்குமார் நிறைய ஹீரோடு நடிச்சுட்டு பெருசாக ரீச் ஆகலை. அப்போ முடிவு எடுத்தாங்க, நம்ம கங்கையம்மன் கூட நடித்தா தான் ரீச் ஆக முடியும் அப்படின்ட்டு. இப்போ லெனின் பாண்டியன் ஒரு படம், கங்கையம்மன் சார் தான் அதில் கதாநாயகன். கதாநாயகி ரோஜா மேடம். என்ன சார் அவங்களும் ஆமாம், நீங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, இப்போ போயிட்டு போகிறாங்க. அப்படி கொஞ்சம் உங்களால் மக்களுக்கு போய் சேரட்டும். கங்கைமரன் சார் பாடலாசிரியரா, இசையமைப்பாளரா, டைரக்டரா, தயாரிப்பாளரா, ஒரு நல்ல தம்பியா, அது முக்கியம். அண்ணன் நல்ல தம்பியாக வாழ்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய சாதனை சார்.
அந்த சாதனையும் படிச்சிருக்காரு. அடுத்து இன்றைக்கி கதாநாயகனாக நடிச்சிருக்காரு லெனின் பாண்டியன். ஆமாம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு. ஆமாம், அடுத்து எனக்கு கால்ஷீட் கொடுங்க. ஆமாம், நம்ம என்னச்சு ஒன்று பண்ணுவோம். அடுத்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஆமாம், வக்கீலாக நடித்தேன். முதல்ல நம்ம கேமராமேன் காசி விஸ்வநாத் அவர் தான் பிடிச்சிட கூப்பிட்டு வந்தாங்க. சின்ன நடிக்கணும்னாங்க. தயக்கத்தோடு இருந்தேன். அப்புறம் அங்கே மதுரைக்காரங்கிட்டாங்க, சரி மதுரை மண் எப்படி கங்கைமன் சாருக்கு பாசம் வந்துச்சோ, இந்த மண் வாசனையெல்லாம் விடாதுல்ல, சரின்னு நடிக்க போயாச்சு. நான் இப்போ சொன்ன மாதிரி தான், ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு சின்ன தேவைப்படலை எத்தனை பேர் சின்ன ஆள்றாங்க வாழ்கிறான்ட்டு. பாட்டா என் கூட நடிக்கிறாருன்னா நம்ம சின்ராயன். ஆமாம், அவர் நடிகரில் எனக்கு சீனியரில் அவர். ஆமாம், நமக்கு டைலாக் கொடுத்துட்டாங்க, நான் அப்படியே போட்டு மனப்பாடம் பண்ணி தர்றேன். இவர் கேஸில் அடிக்கிறாரு. ரியாக்ஷன் அப்படி போடுங்க, என்னடா இவர் கூட நடிக்க வச்சிட்டாங்க, நம்மளுக்கு இன்னும் இப்போ அவர் கூட போட்டு நடிக்கிறது மட்டும் ஒரு சமாளிச்சிட்டேன். ஆமாம், இல்லை உண்மை தானே. ஆமாம், சமாளிச்சிட்டேன். அப்புறம் அப்புக்குட்டி அவர்கள். ஆமாம், இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. எப்படி கங்கைமன் சாரை 20 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே இன்றைக்கும் அவர் இளமையாக பார்க்குறேன். அது மாதிரி நம்ம அசோக் ராஜ் மாஸ்டர். ஆமாம், 20 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்படியே இன்னும் இருக்கார். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு ஓப்பனிங் சாங் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டைரக்ஷன் மேற்பார் வசந்தா. ஆமாம், ரொம்ப ஆதங்கப்பட்டார். உண்மை அதுக்கான முழு முயற்சியும் புதுசாக ஒவ்வொரு தயாரிப்பதையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. நிறைய முடிவு எடுத்துக்கிருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இனி அந்த ஒரு திரைப்படம்னா அதை கரெக்டாக ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும். வீண் செலவில் குறைக்கணும். சினிமாவை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. முதல்ல மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை மனசில் கொண்டு இன்றைக்கி நிறைய பேச்சு போயிட்டுருக்கு. சொன்ன மாதிரி ஏப்ரல் 26 பொதுக்குழு. ஆமாம், அதுக்கப்புறம் கரெக்டானதில் போயிடணும். என்னடா நம்மளுக்கு ஒன்று தான், படம் பண்ண வர்றாங்க ப்ரொடியூசர், படம் பண்ண இயக்குனர், தயாரிப்பாளருக்கு தயாரிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், அடிப்படை தெரிஞ்சுக்கணும். இயக்குனருக்கு தொழில் தெரிஞ்சுக்கணும். தொழில் தெரியாத இயக்குனர் தயாரிப்பை பற்றி தெரியாத தயாரிப்பாளரும் படம் பண்ணும்போது அது நிறைய சிக்கலாயிருது, நிறைய செலவும் ஆயிடுது. அப்போ ஒரு படம் துவங்குறதுக்கு முன்னாடி புது ப்ரொடியூசராக அவங்களுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு யார் டைரக்டர், யார் கேமராமேன், யார் எடிட்ரு, யார் மியூசிக் டைரக்டரு, அது அப்போவே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இது சரியாக வருமா வராதான்ட்டு. அப்போ தயாரிப்பு சங்கம் போது தயாரிப்பாளரில் வழி நடத்துறது உங்கள் பொறுப்பு தான். அது கரெக்டாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சரியாக அது அமைஞ்சிடும். அதில் கதாநாயகி பேர் சார்மிஷா, நல்லா டான்ஸ் மூமெண்ட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க. அம்மனாவா அம்மனா நல்லா அவங்களுக்கு வில்லேஜ் கேரக்டரு, அவங்களுடைய முகம் கரெக்டாக அதில் செட்டாக இருந்தது. இதில் மிகப்பெரிய பலம்ங்கிறது 2 தான். ஒன்று கேமராமேன் காசி விஸ்வநாத். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணுக்கு குளிச்சா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு ஒளிப்பு பிரைட்டாக நல்லா இருந்துச்சு, நல்லா உண்மையில. அதுக்கப்புறம் மியூசிக் ஒவ்வொரு பாடலும் இல்லை சார், பாடல் முக்கியமாக பாடல் வரிகள் தெளிவாக கேட்குது, அதுவே மிகப்பெரிய வெற்றி. நம்ம அழகுமலை சார் சும்மா ஒரு ஏதோ கதை பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு சமூகத்துக்கு தேவையான கதை, அது முக்கியம். சும்மா பொழுதுபோக்காக எதுவும் பண்ணாமல் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். இப்போ சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம்
இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு அதை மையமாக வச்சு தான் படம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம சமூக அக்கறையோட ஜாதி ஜாதி வேணாம், ஜாதி ஒழியணும், ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இது ரொம்ப இந்த சமூகத்தில் அதிகமாக சொல்கிறது சினிமாக்காரன் தான். அவன் தான் சொல்லியிருக்கான். கே. பாலச்சந்தர் அவர்கள் உன்னாலும் முடியும் தமிழ் படத்தை சொன்னார். இயக்குனர் எம். பாரதிராஜா அவர்கள் வேதம் புதிது படத்தில் சொன்னார். கே. பாக்கியராஜ் அவர்கள் இது நம்மால் படத்தில் சொன்னாங்க. இயக்குனர் சேரன், பாரதி கண்ணம்மா, இப்போ நிறைய இயக்குநர்கள் நிறைய படங்களில் இன்னும் பல இயக்குநர்கள் நிறைய பேர் ஜாதியே வேணாம், மனிதர்கள்லாம் ஒன்று தான், சமந்தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம அழகுமலை சாரும் அதான் சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சினிமாக்காரன் நம்ம பெருமைப்படுறதுன்னா நமக்குள்ள இந்த சமூக அக்கறை, நமக்குள்ள இந்த ஜாதி ஒழிக்கணுங்கிற எண்ணம் சினிமாக்காரன் கூட போயிடக்கூடாது. இது மக்களுக்குள்ளேயும் வரணும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு வரணும். யார் ஆள்றாலும் சரி, முதல்ல ஜாதி ஒழிப்புக்கு என்ன பண்ணணும்னு வரணும். நம்ம ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறது, இந்த ஏரியாவில் இந்த ஜாதிக்காரன் அதிகம் இருக்காங்கன்னா அந்த ஜாதிக்காரன் வேறுபாடாக போடுறது, இப்படியே எல்லாமே ஜாதி பார்த்து பண்ணால் ஜாதி ஒழியாது. அதுக்கான முயற்சியை அரசாங்கம் அதிகாரத்தில் உள்ளவங்க தீவிரமாக எடுக்கணும். அப்போ தான் நம்மளே சொல்லிக்கிருக்கோம் ஜாதி வேணாம், ஜாதி வேணாம், ஜாதி. சினிமாக்காரன் சொன்ன ஒரு சினிமாக்காரன் இன்னொன்று சினிமா எடுக்கிறோம், யாரும் மட்டும் போயிடணும். அவ்வளோதான். மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். மாதிரி இந்த படங்கள் மூலியமாக ஃபியூச்சர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த ஜாதியை ஒழிக்கிறது. இப்போ முதலமைச்சர் சொன்னாங்க, இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணால் ஆயுள் தண்டனைனாங்க. அது மாதிரி இந்த கௌரவ கொலை, ஆணவ கொலை, அதுக்கு அந்த மாதிரி தண்டனை, மிகப்பெரிய தண்டனை வரணும். இதெல்லாம் சினிமா மூலம் சொல்லிட்டு இருக்கோம். அதிகாரத்தை வரணும், சட்டமாக சிலது வந்தால் தான் அவங்க நடைமுறைக்கு வரும். சட்டமாக வரணும். அதைத்தான் நம்ம வேண்டிக்கிறோம். இந்த கதாநாயகன் அவர் வல்லவர், அவர் மனசில் இருக்க நினைக்கிறேன். அவருக்கு உடைய வாழ்த்துக்கள். பருந்து அந்த டைட்டில் கேட்டோன்னு எனக்கு எப்படி அந்த பருந்து இத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு. அவன் நல்ல டைட்டில். இது நிறையா வந்துருக்கு. மயில், குயில், மைனா, கழுகு, இப்படி பறவை நிறைய வச்சுட்டாங்க. பருந்துங்கிறது ஒரு ஒரு அருமையான டைட்டில். இந்த டைட்டில் நம்ம பிடிச்சிருக்கு சார். அழகுமலை சார் நல்ல டைட்டில் வச்சுருக்கீங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இன்றைக்கி எத்தனையோ கோயில் கும்பாசம் பார்த்துருக்கோம். 30-40 கோயில் கும்பாசனம் பார்த்துருப்பேன். ஒரு அதிசயம் நடக்கும். என்னென்னா எப்படின்னு தெரியல இன்ன வரைக்கும். எந்த கோயில் கும்பாசனம் நடந்தாலும் அந்த கும்பாசம் மேலே அந்த கலசத்தில் தண்ணி ஊற்றுற நேரத்தில் கரெக்டாக மேலே வந்து இந்த பருந்து பட்டம் இருக்கும். எங்கே போய் எந்த கும்பாசனம் எப்படித்தான் அந்த பருந்து வரும்னு தெரியாது. கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஒரு வட்டம் விட்டு அப்படி போயிடும். அந்த மாதிரி ஒரு பருந்துக்கு அது ஒரு அது ஆன்மீக சக்தியா இல்லை அது அதில் அறிவியல் இருக்கா, அதுமாரி ஆராய பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது அதுமாதிரி பருந்துங்கிறது பறவைகளையே பருந்துங்கிறது மிக சிறந்த ஒரு இது. அந்த டைட்டில் வச்சிருக்கிய பருந்து மாதிரி இந்த படமும் சிறந்து விளங்க வேண்டும். இந்த திரைப்படம் வெற்றியடைந்து இயக்குனர், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் பேரும் புகழும் வரவும் ஆண்டவன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.